அனைவருக்கும் வணக்கம். நலம் தரும் மந்திரங்கள் பகுதியில் இன்னைக்கு எதிரிகள் தொல்லைகளிலிருந்து நம்மளைய காப்பாற்றக்கூடிய அன்னை வாராகியோட சத்ரு சம்ஹார மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நம்மளோட அன்னை வாராகி ஒரு நீதி தேவதை. நம்மளோட கஷ்டங்களுக்கு எப்போவுமே செவி சாய்க்கக்கூடிய தர்ம தேவதைன்னே சொல்லலாம். ஏன்னா அன்னை ஆதிபராசக்தியோட படை தளபதி. எதிரிகளை அழிக்கக்கூடிய மகாசக்தி கொண்ட அன்னை வாராகியை நம்ம எப்படி வேணால் வழிபாடு செய்யலாம். நம்ம கிட்ட உண்மையாக இருக்க வேண்டியது நேர்மையோடு நீங்கள் இருந்தீங்கன்னா அன்னை வாராகி எப்போவுமே உங்களுக்கு துணை செய்வா. நீங்களே தப்பு செஞ்சுட்டு அன்னையை எப்படி வழிபாடு பண்ணி கூப்பிட்டீங்கனாலும் அன்னை செவிசாய்க்க மாட்டாள். இதே நீங்கள் நேர்மையாக இருக்கிறீங்க, உங்களுக்கு எதிரிங்களோட தொல்லை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதோ உங்களுக்கான பதிவு தான் இது. இந்த மந்திரத்தை நீங்கள் அன்னையை நினச்சி தினமும் சொல்லிட்டு வரும்போது எதிரிகளோட தொல்லையிலிருந்து அன்னை வாராகி உங்களை காப்பாற்றுவா. அது என்ன மந்திரம் அப்படின்னு இப்போ பார்ப்போமா? ஓம் சத்ரு சம்ஹாரி சங்கடஹரணி மம மாத்ரே ஹ்ரீம் தும் வம் சர்வாரிஷ்டம் நிவாராய சர்வசத்ரும் நாசய ஸ்வாஹா. ஓம் சத்ரு சம்ஹாரி சங்கடஹரணி மம மாத்ரே ஹ்ரீம் தும் வம் சர்வாரிஷ்டம் நிவாராய சர்வசத்ரும் நாசய ஸ்வாஹா. ஓம் சத்ரு சம்ஹாரி சங்கடஹரணி மம மாத்ரே ஹ்ரீம் தும் வம் சர்வாரிஷ்டம் நிவாராய சர்வசத்ரும் நாசய ஸ்வாஹா. இதுதான் அந்த மந்திரம். அந்த மந்திரத்தை உங்களுக்கு நான் 3 முறை சொல்லி காமிச்சிருக்கேன். இதை நீங்கள் பாஸ் பண்ணி வச்சு இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு நல்லா மனப்பாடம் பண்ணிவிட்டு நான் சொல்கிறப்ப என் கூடயே சொல்லி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃப்ளூயண்ட்டாக வரும். இந்த மந்திரத்தை நீங்கள் உங்களுக்கு யாராவது எதிரி தொல்லைகள் இருந்தால் மட்டும் பயன்படுத்துங்க. மற்ற எந்த ஒரு தவறான நோக்கத்துக்கும் இந்த மந்திரத்தை பயன்படுத்த வேண்டாம். உங்களை ஒருத்தங்க தொல்லை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட சண்டைக்கு போக வேண்டாம். அன்னைகிட்ட முறையிடுங்க போதும். அதுவும் அவங்களுக்கு கெட்டது நடக்கணும்னு முறையிடாதீங்க. எனக்கு அவங்க எந்த தொல்லையும் பண்ணக்கூடாது அப்படின்னு முறையிடுங்க. வாராகி என்னை கண்டிப்பாக இதுக்கு செவிசாய்ப்பா. உங்களுக்கு அவங்களோட தொல்லையிலேருந்து விடுதலை கிடைக்கும். அவங்க உங்கள் பக்கமே நெருங்க மாட்டாங்க. தன்னோட பிள்ளைக்கு ஒரு கஷ்டம்னா வாராகி என்னை பார்த்துட்டு சும்மா இருப்பாளா? உடனே ஓடி வந்து உங்களோட பிரச்சனைகளை அனைத்தையுமே சரி செய்வா. ஆனால் யாருக்குமே கெட்டது நினைக்காதீங்க. உங்கள் மனசை தூய்மையாக வச்சுக்கிட்டிங்கனாலே யாருமே உங்களுக்கு எதிரியாக இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த காலத்தில் நம்ம நல்லதை செஞ்சாலும் எதிரிகள் இருக்கத்தான் செய்வாங்க. அதை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. தேவிகிட்ட முறையிடுவோம். அவன் நம்மளோட கஷ்டங்களை போக்கி நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுப்பா. இந்த மந்திரத்தை தினமும் சொல்லிட்டு வர்றது எதிரிகள் தொல்லையிலேருந்து நம்மளைய காக்கும். அன்னை வாராகியோட அருளும் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு புது தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.